பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும் அப்படின்னு பார்க்கும்போது, முதலாவதாக 1 பேதுரு 1:15-16 வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தமான வாழ்க்கை அல்லது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை ஏன்? அது நோக்கம், பர்பஸ் என்னன்னா, என் தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், அவருடைய கேரக்டரை ரெஃப்ளெக்ட் பண்ணுறவனா இருக்கணும். அப்பாவை போல பிள்ளை அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு என் வாழ்க்கை இருக்கணும். நான் என்னுடைய லைஃப், என்னுடைய கேரக்டர் என்னுடைய தகப்பனை வெளிப்படுத்துகிறதாக, அவருடைய கேரக்டரை, அவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும் என்று என் தகப்பன் விரும்புகிறார். என் பிள்ளை என்னை போல இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். அதனால் நான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். என் தகப்பனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை நான் வாழணும்னா என் வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும்.